சொல்லு, பதில் சொல்லு. இவ்வளோ காசு எப்படி வந்துச்சு? சம்பளமே கொடுக்கல இந்த மாதம். இவ்வளோ காசு எப்படி வந்துச்சு? பதில் சொல். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். கடுப்பேற்றார் மயிலாட். பேசாம நாமளும் ஹவுஸ் டிரைவர் வேலையை விட்டுட்டு ஹவுஸ் பாய் வேலைக்கு சேர்ந்தா நல்லா கல்லா கட்டும் போல இருக்க. இவ்வளவு காசு உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும். என்ன இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்கப்படாது. துரோகம், அநியாயம். 10 வருஷம் இவ்வளோ காலமாக வேலை செஞ்சோம், ஒரு நாள் கூட இந்த மாதிரி பண்ணலை. சரி, நாட்டுக்கு போகிறது தான் சரி. பிரச்சனை வந்தால் தூதரகத்துக்கு போய் பார்க்க வேண்டியது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல், சம்பளம் கிடைக்கல. பெருநாள் நாள், அதுவுமா கொஞ்சமாவது மனசாட்சியில் கொஞ்சமாவது சிந்திக்கிறது இல்லை. பெருநாள் டைம் உடுப்பு எடுத்து கொடுக்கணும், வீட்டுக்கு பணம் அனுப்பணும், சகோதரங்களுக்கு, தாய் தந்தைக்கு, மனைவி குழந்தைகளுக்கு பணம் அனுப்பணும். இப்படின்றது ஒரு ஜென்ரல் நாலேஜ் கூட இல்லை. இவ்வளோ காலமாக வேலை செஞ்சோம், இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இப்போ 100க்கு 90% கம்ப்ளைண்ட். அதே கம்ப்ளைண்ட், அதே பிரச்சனை இந்த சர்ஃபான் பிஏ பிளாக், அதே மாதிரி இன்னும் சிலருக்கு கூட நடந்திருக்குது. இப்போ ரீசண்டாக இப்போ என்னுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய சகோதரி, இப்போ அவங்களுடைய சம்பள பணம் அவங்க எடுக்கலை. என்னுடைய சம்பள பணம் இந்த மாதம், இந்த பெருநாள் டைம் சம்பளம் கொடுக்கல. ஒரு மனுஷன் முக்கியமாக எல்லாம் இந்த வருஷ கணக்கில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருந்தாலும் அந்த பெருநாள் டைம், ஹஜ்ஜி பெருநாள், நோன்பு பெருநாள் டைம் வரும்போது அந்த நேரத்துக்கு கிடைக்கக்கூடிய பணம் தான் நம்மளுக்கு மிக முக்கியம். ஏன்னா நம்மளுடைய குடும்பங்கள், உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம், உதவி பண்ணுவோம், ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நினைப்போம், யாருக்காவது ஹதியா கொடுக்கணும்னு நினைப்போம். இல்லை குடும்பத்தில் பிள்ளைகள், குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் ஓன் வீடியோ போடணும்னா வண்டியில் தான் உட்காரணும். ஏன்னா ரூமில் அந்த அளவுக்கு இட வசதி நம்மளே கிடையாது. ஆளை கூப்பிட்டு பார்த்துட்டு என்னடா ஆளை காணும் அப்படின்னு தேடுறாங்க. நான் வண்டியில் இருக்கேன்னு சொன்னதும் சரி, ஓகே. இந்த மாதிரியான சிச்சுவேஷன், பல பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தாங்கிட்டு இந்த வீட்டில் நம்ம வேலை செய்கிறோம், இத்தனை வருஷமாக வேலை பார்த்துருக்குறோம், இவ்வளவெல்லாம் பண்ணியிருக்கிறோம். பெருநாள் டைம் வரும்போது ஏன் இவங்க நம்மளுக்கு, பெருநாள் டைம்ல ஆகுது ஏன் இவங்க நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம், நம்ம ஒன்றும் அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா கேட்கல, அதிகா கேட்கல, கிடைக்க வேண்டிய சம்பளத்தை கேட்குறோம், ஏன் கொடுக்க முடியலை? என்ன காரணம்? இதே பிரச்சனை இப்போ நான் நினைக்கிறேன் குறைஞ்சது ஒரு ஒரு 10 பிரச்சனையாவது வந்துச்சு. நிறைய கம்ப்ளைண்ட்கள் வரும் இல்லையா, நம்மள்ட்ட நிறைய பேர் சஜஷன் கேட்டு வருவாங்க தானே. அந்த அடிப்படையில் ஒரு 10 பேர் இதில் மெயினாக சொன்னது என்னென்னா, பிரதர் நாங்கள் 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்குள்ளே சீட்டு காசு கட்டணும், 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்குள்ளே ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், பிள்ளைங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதே மாதிரி நாங்கள் அந்த சீட்டு போட்டிருக்கிறோம், டியூ கட்டணும், வண்டிக்கு டியூ கட்டணும், இந்த மாதிரி நிறைய கட்டணங்கள் இருக்குது. அப்போ நாங்கள் இவங்க எங்களுடைய கஃபீல் என்ன சொல்கிறாங்கன்னா, இனி வரும் நாட்களில் நான் 10ஆம் தேதி தான் உங்களுக்கு சம்பளம் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்படி பிரச்சனைகள் இருக்கிறதால நாங்கள் கஃபீல்கிட்ட சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, இனிமேல் 10ஆம் தேதி தான் சம்பளம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? நான் எம்பசிக்கு போகணும், தூதரத்துக்கு போகணும், நான் பீரோவில் கம்ப்ளைண்ட் பண்ணணும், இல்லை இந்த வீட்டை மாற்றணும், வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னீங்க. நிறைய பேர் என்கிட்ட இந்த விடயத்தை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு சொன்னது ஒரே ஒரு பதில் தான். ஒரு சிலர் புரிஞ்சு கொண்டாங்க, ஒரு சிலர் சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போனாங்க, ஒரு சிலர் புரிஞ்சு கொண்டாங்க. உண்மைக்குமே இந்த டேட்டில் கட்டி ஆகணும், இல்லைன்னா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலர் அவங்க ஏற்றுக்கொள்ளலை. ஒரு 4-5 பேர் புரிஞ்சு கொண்டாங்க.
நான் சொன்னது ஒரே ஒரு பதில் தான். நான் யாருன்னு தெரியும் தானே? நான் யார்? யூடியூபர். உங்களுக்கு நான் சில அறிவுரைகள் இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை சொல்லக்கூடிய ஒருத்தர். எனக்கே அதுதான்டா நிலைமை அப்படின்னு வேற என்னத்த சொல்றது? எனக்கே அதுதான் நிலைமை. இந்த மாதம் பெருநாளைக்கு நோன்பு பெருநாள் 30 நாள் நோன்பு நோற்று பெருநாளுக்காக காத்திருந்த கடைசியில் பெருநாளுக்கு காசு சம்பளம் கொடுக்கல, கஃபீல் சம்பளம் கொடுக்கல. போய் சண்டை பிடிக்க முடியுமா? கேட்க முடியுமா? இத்தனை வருஷம் 8-9 வருஷமா சரியா அந்த டேட்டில் 30ஆம் தேதி இல்லை 22ஆம் தேதி 25ஆம் தேதி, ஏன் சில டைமில் வார மாத சம்பளத்தையும் தாங்கன்னு சொன்னா கேட்டு அதையும் வாங்கியிருக்குது. ஒரு வருஷத்து சம்பளத்தை மொத்தமாக கேட்டு வாங்கியிருக்குது. 4-3 வருஷத்து சம்பளத்தை மொத்தமாக கேட்டு வாங்கியிருக்கு. 1000 தினார்லேருந்து 5000 தினார் வரைக்கும் எவ்வளவோ கடன் வாங்கியிருக்குது, எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பண்ணிட்டு இப்போ இந்த ஒரே ஒரு பெருநாள் இப்படி நடந்ததுக்காக போய் சண்டை பிடிக்க முடியுமா? ஏன் நீங்கள் சம்பளம் தரலன்னு கேட்க முடியுமா? கடைசி வரைக்கும் முடியாது. ஏன் அந்த சந்தர்ப்பம், அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நம்மளுக்கும் ஒரு சந்தர்ப்பம் வரும். அந்த நேரத்தை நாம் அவங்களுக்கு விட்டு கொடுக்கத்தான் வேணும். ஆனால் இதில் இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? இனி வரும் நாட்களில் இந்த ரொட்டைன் தான் தொடரும். பல பேருக்கு கிடைக்க போகுது சம்பளம் வெறும் 10ஆம் தேதி தான். இனிமேல் 10ஆம் தேதி தான் சம்பளம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனி வரும் காலம் 10ஆம் தேதி தான் சம்பளம் எல்லாருக்குமே. இனிமேல் 10ஆம் தேதி தான் சம்பளம் கிடைக்க போகுது அனைவருக்குமே. என்ன செய்ய இயலும்? 10ஆம் தேதி தான் கொடுக்க போகிறாங்களாம். அப்போ நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. நம்மளுடைய ரொட்டைனை தான் மாற்றிக்கொள்ள இயலும். ஒட்டுமொத்த குவைத்துக்குமே 10ஆம் தேதி தான் சம்பளம்னா என்ன பண்ணுவீங்க? 10ஆம் தேதி தான் சம்பளம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? நம்ம அந்த 10ஆம் தேதியை வச்சு தான் ரொட்டைன் பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதால தயவு செய்து இனி வரும் காலம் அந்த 10ஆம் தேதிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சிச்சுவேஷனை மாற்றிக்கோங்க. டியூ கடையில் போய் பேசுங்க, பேங்க்கில் லோன் இருந்தால் பேசுங்க, அதே மாதிரி பாடசாலைகளில் பேசுங்க. உங்களோட சிச்சுவேஷன் இதுதான். இதை வந்து நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் அவங்களுக்கு. எடுத்து சொல்லிவிட்டு இந்த மாதிரி தான் நிலைப்பாடு இருக்குது, எனக்கு இப்படித்தான் இருக்குது, இந்த இடத்துல வந்து என்னுடைய சிச்சுவேஷன் இதுதான், என்னால் இதுக்கு பிறகு 10ஆம் தேதி 11ஆம் தேதி வாக்கில் தான் எனக்கு பணம் கட்ட முடியும், பணம் கொடுக்க முடியும் அப்படின்ற சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு வந்து தெரிவிங்க. அது ஒன்று தான் உங்களால் செய்ய முடியும். தயவு செய்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இனிமேலாவது சிந்திச்சு நடங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியோ நீங்கள் அந்த இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு போனாலும் ஒருவேளை அதே இடத்துலையும் அதே 10ஆம் தேதி தான் சம்பளம் தரேன்ற நிலைமை வரலாம். அதே போல் தலைப்பில் பார்த்த விடயத்தை பார்த்துடலாமா? என்னென்னா இப்போ இந்த 10ஆம் தேதி சீன் தான் சரியா? ஒரு சிலர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. நான் அந்த வீடியோ இதில் அட்டாச் பண்ணினா நல்லமா இல்லை உங்கள்கிட்ட காட்டினா நல்லமா, என்ன மாதிரி செய்கிறதுன்னு தெரியல. எங்கடா அந்த வீடியோ காணும்? 1 மினிட். இந்த வீடியோ வந்து சிங்கள மொழியில் தான் இருக்குது சரியா? சிங்கள மொழியில் தான் இருக்குது. கண்ணாடியை மூடிட்டு இருந்தால் அவர் தான் நிலைமை. வெயில் வேறு இனி வந்துருச்சா, இனிமேல் வேர்வையில் குளிச்சு தான் வீடியோ போடணும் வண்டியிலேருந்து போகும்போது. இந்த இருக்கு பாருங்கள். දෙකයි හැබැයි මේක හම්බුනේ අපි වැඩ කරනකදී නෙමෙයි මැඩම්ගේ අම්මා ගිය සැරේ නම් ඩිනර් 5ක් හම්බුණා එයාත් මේ සැරේ ඩිනර් 2කට බහැලා මොකද කියන්න දන්නේ නැහැ இதுங்க. அதுதான் காரணம் நான் சொல்கிறேன். இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வீட்டில் என்ன ஒன்று கூட கொடுக்கல, வளமையாக நம்ம மாமா பெரிய மாமா வீட்டுக்கு போனால் 4 தினார் கொடுப்பாங்க, ஆனால் இந்த வாட்டி 2 தினார் தான் கொடுத்துருக்காங்க, என்னையோ தெரியல அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, காசு இல்லை. ஓப்பனாக சொல்ல போனால் இந்த மாதம் நோன்பு பெருநாளைக்கு குவைத்துகள்கிட்ட காசு இல்லை. உண்மைக்குமே சொல்லப்போனால் அதுதான் நிலைமை. நிறைய பேர்கிட்ட காசே இல்லை கையில். சொந்த பிள்ளைங்களுக்கு பேரம் பேத்திங்களுக்கு சிலர் வந்து ஹதியா இந்த பித்ரா கொடுக்க முடியாமல் ஈதியா கொடுக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அப்படித்தான். இப்போ நான் என்னுடைய வீட்டில் இருக்கிற நிலைமையை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. மாமா பாபாவே சொல்லிட்டாங்க, சம்பளம் இல்லை இந்த மாதம், 10ஆம் தேதி தான் சம்பளம், நோன்பு முடியும் வரைக்கும் இருந்த காசெல்லாம் நல்லா செலவு பண்ணிட்டோம், கடைசியில் நோன்பு பெருநாள் நெருங்கும் போது சம்பளத்தை கவர்மெண்ட் முன்னாடியே கொடுத்துருவாங்கன்னு பார்த்தா கடைசியில் கொடுக்கல. மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ஆகிட்டு எல்லாருக்குமே. அதனால் தயவு செய்து விமர்சனங்களை தெரிவிக்காதுங்க. கிடைச்சது அல்ஹம்துலில்லாஹ்னு ஏற்றுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இனி வரும் நாட்களில் பார்க்கலாம். விட மாட்டாங்க போல தெரியுது. சரி, முடிச்சுக்கலாம் வீடியோ.